மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். ஐபிஎல்ல பரம எதிரிகளுக்கான போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 2 போட்டி நடக்கிறது. எல் கிளாசிக்கோன்னு சொல்லலாம். அது எல் கிளாசிக்கோ 1 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும் இடையிலான போட்டி. இந்த 2 அணிகள் விளையாடுற போட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆரும் நீயானாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இதில் எஸ்ஆர்ஹெச் 11 முறையும் ஆர்ஆர் 9 முறையும் வின் பண்ணியிருக்கு. கடந்த வருடம் நடந்த 2 போட்டிகளும் ரொம்ப பரபரப்பாக போய் தான் முடிவு வந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பெரிய டீமு. அதே போல் சுருண்டாலும் ரொம்ப மோசமாக சுருள்றாங்க. ஹையஸ்ட்டாக ராஜஸ்தான் 220 அடித்தாங்க, எஸ்ஆர்ஹெச் 217 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட்டாக சுருள்றதா இருந்தால் 102க்குள்ளே சுருள்றாங்க ஆர்ஆர் இந்த அணிக்கு எதிராக. அதே போல் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆருக்கு எதிராக 127 சுருள்றாங்கங்கிறத நீயானானா செக்மெண்ட். அடுத்த செக்மெண்ட் டீம் நேம் நியூமராலஜி. டீமோட பேரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸு 4ஆம் நம்பர் வருது, பிரமிடி 7, இது பேடாக இருக்கிறது, கொஞ்சம் சிறப்பில்லை. அதே போல் சன்ரைசர்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கும் நியூமராலஜி 1-7 வர்றது, அதுவும் பேடு. அப்போ இந்த 2 பேரும் அணி பெயர்களை மாற்றணும். அணி பெயர்கள் சிறப்பாக இல்லை. அடுத்த செக்மெண்ட் சஞ்சு சாம்சன் முதல் 3 போட்டி கேப்டன்லேருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு ரியான் பராக்கு கேப்டனாக இருக்கார். அப்போ சஞ்சு சாம்சனுக்கும் பேடாக தான் இருக்குது, ரியான் பராக்கும் பேடாக தான் இருக்குது. பேட் கம்மின்ஸுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது அவருடைய நியூமராலஜி எண்ணும் பிரமிடி எண்ணும். ஸோ இது கேப்டன் நேம் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு சாதகம். அடுத்த செக்மெண்ட்டு டுடே லக்கி. 2வது மேட்ச்சில் லக்கி ட்ரா யாருக்குன்னா ஆர்ஆருக்கு இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே போட்டு பார்த்ததில் வந்த விஷயம். ஸோ இந்த சுற்றில் ஆர்ஆர் வின் பண்ணுறாங்க. அடுத்த செக்மெண்ட்டு பிரசன்ன நஷ்ட ஜாதகம். பிரசன்ன ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா உதயம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு மகரம் வருகிறது. அதனுடைய அதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஓரளவுக்கு பலம்னு சொல்லலாம். ஆனால் அட்டமாதிபதி உட்கார்ந்துருக்கிறது லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறது, கொஞ்சம் போராட்டம் சங்கடம் இருக்குது எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஆர்ஆருடைய அதிபதி மதி பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் 11ஆம் அதிபதி லாபம் வெற்றியை குறிக்கக்கூடிய புகர் வந்து ஆர்ஆர் தலைமையில் உட்கார்ந்துருக்கிறது. ஆர்ஆருக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரும். ஆனால் வெற்றி ஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறதுனால தாமதமான வெற்றி, அதாவது வெற்றி போக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமான சாஞ்சி கடைசியில் வெற்றி வாய்ப்பு ஆர்ஆருக்கு வர்ற மாதிரி இருக்குது. அப்போ இது ஆர்ஆரை சொல்கிறது. அடுத்தபடியாக நஷ்ட ஜாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ஆருடைய நஷ்ட ஜாதகம் சிம்மம். அடுத்து எஸ்ஆர்ஹெச்சுடைய நஷ்ட ஜாதக லக்னம் வந்து விருச்சிகம். அப்போ ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதன் அதிபதி 8ல் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு இல்லை, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் 8ல் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு இல்லை. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி ஆர்ஆருக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவங்களே வந்து எஸ்ஆர்ஹெச் வெற்றி வாய்ப்பை ஆர்ஆர் கையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நஷ்ட ஜாதகத்தில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வெற்றியை தடுக்கிறது. நம்ம ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதியே இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாகுது. இந்த இதில் ஆர்ஆர் வின் பண்ணுது. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது மீ அண்ட் யூ அந்த செக்ஷனில் எஸ்ஆர்ஹெச்சும், டீம் நேமில் 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்குது. கேப்டன் நேமில் எஸ்ஆர்ஹெச், லக்கி ட்ராவில் ஆர்ஆர், நாமக்கல்ல ஆர்ஆர் என மொத்தம் 3 ஆர்ஆர் வருது. அடுத்த செக்மெண்ட்டு குட் பிளேயர்ஸ். ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக்கு, நிட்டிஷ் ராணா, ஜோப்ரா ஆர்ச்சர், வனிந்து ஹசரங்கா இவங்கெல்லாம் சிறப்பாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு டிராவிஸ் ஹெட்டு, கலாசன்,
அபிஷேக் சர்மா, ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் சிறப்பாக விளையாடுறதுக்கான அமைப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த அணியை பொறுத்தளவுக்கு போட்டி பரபரப்பாக இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் எஸ்ஆர்ஹெச் வெற்றியை ஆர்ஆருக்கு தாரை வாக்கும் விதமாகத்தான் இருக்கும். பேட்டிங் பேரடைஸாக இருக்கக்கூடிய இடத்துல நடக்கிறதுனால பவுலிங்கும் வெயிட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆர்ஆருக்கு. எனவே முதல் எல் கிளாசிக்கோவில் ஆர்ஆர் அணி வெற்றி பெற்று புள்ளிக்கணக்கை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியேனை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.